தடைக்கல்களை உண்டு பண்ணுவர் அல்ல. அந்த தடங்களை வென்று வரக்கூடிய காலகட்டம் தான் நமக்கு. மெயினா பொருளாதார தடங்கள் இருக்கும். நாளைக்கு ஒரு ஃபங்ஷன், இன்னைக்கு பொருளாதாரம் இருக்காது. மிதன ராசியில இருக்கக்கூடிய ஆண்களுக்கு பொருளாதார ரீதியா தடங்கள் ஏற்படுமே தவிர, தடைகள் ஏற்படாது. கண்ணுக்கு தெரியாத எதிரிகளுடைய தாக்கம் கூடிக்கொண்டே இருந்தாலும், எதையும் பொறுமையை கடைப்பிடிங்கள். எதிரிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல், நீங்க உண்டு, உங்க வேலை உண்டுன்னு போங்க. பொதுவா படிப்பு விஷயத்துல கூடுதல் கவனம் தேவை. சார் நான் எல்லாம் கரெக்ட்டா இருக்கிறேன் சார், பெர்ஃபெக்ட்டா இருக்கிறேன்னா, சனி பகவான் வக்கரத்துல இருக்கிறார். அதனால நீங்க நினைக்கிறதுல கன்ஃப்யூஷஸ் ஏற்படுவதற்கோ, நேயர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தாழ்வாரின் இனிய வணக்கம். இன்றைய சிறப்பு பதிவில் ஆகஸ்ட் மாத பலன்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இந்த ஆகஸ்ட் மாதம்தான் நம்ம நாட்டுக்கே சுதந்திரம் கிடச்சிது. அந்த மாதிரி நம்ம நேயர்கள் அனைத்து பேருக்கும் நவகிரகத்தில் இருந்து சுதந்திரம் கிடைக்கக்கூடிய அற்புதமான மாதம் ஆகஸ்ட் மாதம். இதுவே நம்ம எல்லோத்துக்கும் ஒரு பெரிய வரப்பிரசாதம். இப்போது இந்த ஆகஸ்ட் மாதம் 12 ராசிகளுக்கு உண்டான பலாபலன்களை பார்ப்போம். ஆகஸ்ட் மாத பலன்களில் பிரதானமாக மிதன ராசி. சார் இந்த மிதன ராசியை எடுத்துக்கிட்டு இருக்கிறப்போ, சார் நான் நல்லா இருக்கிறேன்னா இல்லையான்னு எனக்கே சந்தேகமாக இருக்குது சார் அப்படின்னு சொல்ல நிலையில் தான் இந்த மிதன ராசிக்காரர்கள் சமீப காலமாக இருக்கிறாங்க. இப்போ தான் சனி பகவான் விலகினாருன்னு நினச்சா திருப்பி வக்கரத்தில் வந்துட்டார் சார். அது போக ராகு, அது போக குருவும் விரயத்தில் இருக்குது சார் அப்படின்னு ரொம்ப கலக்கமும் தயக்கமும் இருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. விரயத்தில் இருக்கக்கூடிய குரு சுப விரயத்தை கொடுப்பார். இது முடிக்க உங்களுடைய தகுதி அந்தஸ்து என்னான்னு தெரியாதவங்களாம் உங்களை திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய குரு அது. அதனால் உங்களுடைய தராதரத்தையும் அந்தஸ்தையும் திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய காலகட்டம் இருக்குது. சனி பகவானை தவிர மீதி எல்லா கிரகங்களும் சாதகமாக இருந்தாலும் சனி பகவானும் கூட உங்கள் ராசிநாதனுக்கு நட்பு கிரகம்தான். சிறு சிறு தடங்களை ஏற்படுத்துவதை தவிர தடைக்கல்களை உண்டு பண்ணுவர் அல்ல. அந்த தடங்களை வென்று வரக்கூடிய காலகட்டம் தான் நமக்கு. மெயினாக பொருளாதார தடங்கள் இருக்கும். நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன், இன்னைக்கு பொருளாதாரம் இருக்காது. ஒரு பெரிய நிகழ்வை சாதாரணமாக உட்கார்ந்த இடத்துல முடிக்கக்கூடிய நீங்கள் 10 தடவை ஃபோன் போட்டால் கூட வேலை பார்க்க மாட்டாங்க. இதெல்லாம் சனி பகவானால் ஏற்படக்கூடிய கெடுபடன்களை தவிர, இது மாறாக பிறர் எப்படி என்பதை உங்களுக்கு உணர்த்துவதற்காகவும், உங்களுடைய உழைப்பையும் உத்வேகத்தையும் பார்த்ததெல்லாம் நம்பி ஏமாந்து போயிருந்தீங்க இல்லையா, அதெல்லாம் கிடையாது அப்படின்னு உங்களுக்கு புத்திசானத்தை உணர்த்துவதற்காகவும் நடக்கக்கூடிய கிரகங்கிறத மிதன ராசி நல்லா தெரிஞ்சு கொள்ளக்கூடிய கட்டம். இன்னும் சமீப காலத்தில் மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தையும் பேரும் புகழும் அடையக்கூடிய அமைப்பை இதே சனி பகவானும் சில கிரக நிலையிலும் உங்களுக்கு கொடுக்க இருப்பதால், ஒரு இலக்கை அடையும் பொழுது பாதை சற்று கடினமாக இருக்குதே என்று பாராமுகம் காட்டாமல், குழம்பிக் கொள்ளாமல் தொடர்ந்து உங்களுடைய முயற்சியும் இலக்கையும் அடைவது மிதன ராசிக்கு பல்வேறு வெற்றிகளை கொடுக்கும். மிதன ராசியில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு பொருளாதார ரீதியாக தடங்கள் ஏற்படுமே தவிர தடைகள் ஏற்படாது. கண்ணுக்கு தெரியாத எதிரிகளுடைய தாக்கம் கூடிக்கொண்டே இருந்தாலும் எதையும் பொறுமையை கடைப்பிடிங்கள். எதிரிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டுன்னு போங்க. எதையும் தாழ்வாக பேசி அந்த விஷயத்தை சால்வ் பண்ணுறதுக்கு பாருங்கள். அதே நேரம் பகை உணர்ச்சியை வளர்த்து கொள்ளாதீர்கள். இந்த மிதன ராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு என்ன சார் கூடுதல் சிறப்பு அப்படின்னா, தன்னுடைய இலக்கை அடைந்தே தீரக்கூடிய அமைப்பு இந்த மாதத்தில் உண்டு. அது சார் அது எப்படி நடக்கும்னு தெரியும், ஆனால் எனக்கு நடந்தது. இது ஒரு வரட்டு பிடிவாதம்னு சொல்லுவாங்க. அந்த வரட்டு பிடிவாதமாக நீங்கள் இருங்க அப்படிங்கிறது என்னுடைய வாதம் இல்லை. அந்த மாதிரி உங்களை இழந்ததையோ அல்லது நீங்கள் அடைய வேண்டியதோ நினைத்து முயற்சி செய்யும் பொழுது அதை அடைந்தே தீரும், அடைய வைக்கக்கூடிய மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்குங்கிறத மிதன ராசியில் இருக்கிறவங்க நன்கு நினைவில் கொண்டு செயல்படுங்க. மிதன ராசியில் இருக்கக்கூடிய ஆண்களே, தொடர்ந்து உங்களுடைய முயற்சி ஏற்றமும் வெற்றியும் கொடுத்தாலும் கடும் உழைப்பு இருக்கும். காலை பொழுது எல்லாம் சுமாராகவும், மதியத்துக்கு மேல் அதிகமான உழைப்பும், தூக்கமற்ற நிலைமையும், தூக்கம் இல்லாமல் தவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் ஏற்படும். ஆனால் உழைப்புக்கு தகுந்த ஊதியம் உண்டு. சமீப காலமாக நிறையா நகை நட்டுலாம் அடகு போயிடுச்சு சார், அல்லது நிறையா சேல் பண்ணிட்டேன், என் சொத்தை கூட அடகு வச்சுட்டேன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் அதை திருப்பக்கூடிய அமைப்பு உண்டு. பண வரவுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய பழைய பொருளை திருப்பிக் கொள்வது உத்தமே தவிர புதிதாக வாங்கி ரோலிங் பண்ணாமல் இருக்கணுங்கிறக்காக தான் இந்த விஷயத்தை சொல்கிறேன். ரோலிங்கில் போட்டிங்கன்னா அது நடைமுறைக்கு ஒத்து வராது. ஆக ஒரு விரைய செலவு அப்படின்னாலே ஒரு வரவு இருக்குது. அந்த வரவை அதற்கு பயன்படுத்துவது நல்லது. புதிதாக வண்டி வாகனம் வாங்குவதற்கோ அல்லது பழைய வாகனத்தை விட்டுட்டு புது வாகனம் வாங்கக்கூடிய அமைப்போ இப்போது நடைமுறையில் இருப்பதனால் அதையெல்லாம் நடைமுறைப்படுத்துவது நன்மை பயக்கும். காலில் பிரதானமாக பாதிப்புகள் இருக்கும். குறிப்பாக பித்த வெடிப்பு,
நரம்பு சுத்தி, அதாவது நகைச்சுத்தி அல்லது நகத்தில் பாதிப்பு, அதுபோக உள்ளங்காலில் வலிகள், காலில் வந்து உணர்வற்ற தன்மை, இந்த மாதிரி இதெல்லாம் அந்த சனியினுடைய தாக்கத்தினால் ஏற்படும். சனிக்கிழமை சனி பகவானுடைய வழிபாடை கூட்டிக் கொள்வதும், ஊனமுற்றவர்களுக்கு தானம் கொடுப்பதும், போதுமான உடல் எக்ஸசைஸும், தேவையில்லாத உணவுகளை தவிர்ப்பதும் உங்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் என்பதை மிதன ராசியில் இருக்கக்கூடிய ஆண்கள் நினைவில் கொள்ளுங்கள். மிதன ராசியில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் மனதில் குழப்பத்தையும் தயக்கத்தையும், யாரை கேட்டாலும் ஒத்து வர மாட்டேங்கிறாங்க, பெத்த பிள்ளை ஒத்துழைக்க மாட்டேங்கிறாரு, ஒவ்வொருத்தரையும் நான் சமாளிச்சுக்கிட்டே இருக்கேன் சார், என் வாழ்க்கை ஃபுல்லாக சமாளிப்பாகவே போதுன்னு சொல்லி வருத்தப்படுறீங்களா? கவலைப்படாதீங்க. இந்த 15ஆம் தேதிக்கு மேலே உங்களுடைய பேச்சை கேட்டு செயல்படுத்தக்கூடிய இவர் தான் சரியான தீர்வு சொல்லுவார்னு உங்களை தேடி வரக்கூடிய அமைப்பு இருக்குது. இன்னும் 15 நாள் பொறுமை காத்திருங்கள், பெருமை உங்களை தேடி வரும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். மிதன ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வெளியூர் பயணம், வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. அட்லீஸ்ட் உங்களுடைய உறவு முறைக்காக பக்கத்து ஊரில் போய் உறவு முறையில் இருந்துட்டு வரக்கூடிய அமைப்பு, மக வழியில் செலவு பண்ணக்கூடிய அமைப்பு, அதாவது சுப செலவு ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு, நெடுநாளாக உடல் ஆரோக்கியத்தில் மாத்திரை மருந்து சாப்பிட்டுட்டு இருந்தவங்களுக்குலாம் ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய அமைப்பு. இது முடிய நகை அணிகலன்கள்லாம் பழசையே பற்ற வச்சு போட்டுக்கிட்டு இருக்கிறேன் சார், செயின் அல்லது தோடெல்லாம் புதுசு மாற்றி தர மாட்டேங்கிறேன் சார், அல்லது பொருளாதார சூழ்நிலைனால செய்ய முடியல சார், போட்டதே போட்டுக்கிட்டு இருக்கிறது வெளியில் 4 இடத்துக்கு போக சிரமமாக இருக்குது அப்படின்னு புலம்புன மிதன ராசி பெண்களுக்கெல்லாம் குதூகலம் ஆரம்பம். ஆடி மாத தள்ளுபடி, ஆடி கடைசியில் ஒரு புதிய பொருள் வரவு, உங்கள் மனசும் சந்தோஷத்தில் அற்புதமாக குதூகலம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மிதன ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு உண்டு. மிதன ராசியில் இருக்கக்கூடிய கண்மணிகளுக்கு பெரிவாக படிப்பு விஷயத்தில் கூடுதல் கவனம் தேவை. சார் நான் எல்லாம் கரெக்டாக இருக்கிறேன் சார், பர்ஃபெக்டாக இருக்கிறேன்னா சனி பகவான் வக்கரத்தில் இருக்கிறார், அதனால் நீங்கள் நினைக்கிறதுல கன்ஃபியூஷன்ஸ் ஏற்படுவதற்கோ அல்லது மறந்து போகக்கூடிய தன்மையோ அல்லது வேறு ஒரு சிலபஸ் வருவதற்கோ, சில இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரே டைரி ஆனால் வேறு சிலபஸ் வேறு மெத்தடில் கொண்டு வருவாங்கன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நன்கு பரிசீலனை பண்ணி ஏற்கனவே படித்தவங்ககிட்ட கலந்து அல்லது ஆசிரியர்களிடம் கேட்டு கௌரவம் பார்க்காமல் பண்ணும் பொழுது இந்த சனி பகவானால் ஏற்படக்கூடிய மறதியை குறைக்கலாம் என்பதை இந்த மிதன ராசியில் இருக்கக்கூடிய கண்மணிகள் நினைவில் கொள்ளுங்கள். அரசாங்கத்துறையில் இருக்கிறவருக்கு சுமாராக போய்கிட்டு இருக்கு சார், எனக்கு இப்படித்தான், இனிமேல் நான் ராசி பலனே பார்க்க போகிறதில்ல அப்படின்னு சொல்கிறீங்களா? சுமாராக இல்லை, சூப்பராக காலம் வரப்போகுது இன்னும் சற்று காலத்தில். ஏன்னா வக்கரத்தில் இருக்கிற ஒரு செலவை கொடுத்தாலும் வளமான வாழ்க்கையை குரு கொடுக்க உங்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறார். மிதனத்துக்கு குரு நல்லது செய்யாதுன்னு நினைக்கிறோம், ஆனால் அவர் வக்கரகதியில் இருக்கும் பொழுது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுப்பார் என்பதை நினைவில் கொள்ளுங்க. அதே போல் அரசாங்கத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சார் தேவையில்லாத செலவு, புதிதாக கடன் வாங்குவதோ, கடன் வாங்கி வீடு கட்டுவதோ, அல்லதுக்கு பிறருக்கு ஜாமீன் போடுவதோ, அல்லது நான் அரசாங்கத்துறையில் தான் இருக்கிறேன் வாய்மொழி முகூர்த்தமாக சொல்லிவிட்டேன் சார், அந்த செயல்லாம் செய்யாதீங்க. அந்த மாதிரி ஏதாவது பண்ணிங்கன்னா பின்னாடி அதற்கு நீங்கள் பொறுப்பாளி ஆகக்கூடிய காலகட்டத்தில் விரைய குருவும் ஏற்படுத்துவார், விரைய வக்கரத்தில் இருக்கக்கூடிய சனியும் ஏற்படுத்துவாருங்கிறனால யாருக்கும் வாக்குறுதி கொடுக்காதீங்க, வாக்கை குறைங்க, நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருப்பது நன்மை பயக்கும். பொதுவாக இந்த மிதன ராசியில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு எப்படி சார் இருக்கும்? நல்ல அற்புதமான காலகட்டம். சில கிரகங்கள் வக்கரத்தில் இருந்தாலும் கூட குழந்தைகளுக்கு வந்து பிடிவாத குணம் இருந்தாலும் அந்த பிடிவாத குணம் கூட ஒரு நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கும். அந்த நன்மையை எடுத்து சொல்லி புரிய வச்சு படிப்பில் கவனம் செலுத்துங்க. குறிப்பாக அவங்களுக்கு எது எதில் இன்ட்ரெஸ்டில் இருக்குதோ அதில் ஆர்வம் செலுத்த சொல்வது மேலும் நன்மை பயக்கும். விவசாயிகளுக்கு சார் இது வந்து மிதனமே பச்சை, ஆனால் இது வந்து கொடி கட்டி ஓஹோன்னு இருக்குது சார் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது என் காதில் விழுகுது. கவலைப்பட வேண்டியதில்லை. பருவமழை பொய்க்காத காலகட்டமும், விரய குரு உங்களுக்கு வந்து விவசாயத்தில் தேவையில்லாத விரயத்தை போட்டாலும் அதே நேரம் வக்கர நிவர்த்தியும் குருவும் சுபகிரகமாக இருப்பது தான் நீங்கள் போட்டது எல்லாம் பின்னாடி பொருளாதார வரவை இரட்டிப்பாக கொடுக்கக்கூடிய காலகட்டம் நெருங்கி கொண்டு இருக்குது. விவசாயிகள் துணிந்து செயல்திறன்படுத்துங்க. 1க்கு 4 இடம் ஆலோசனை கேளுங்க. குறிப்பாக மண் பரிசோதனை செய்து கொள்வது இன்னும் சிறப்பு பெறும் என்பதை நன்கு நினைவில் கொண்டு செயல்படுத்துங்க. ஆக இந்த மிதனராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் ஏற்றம் கொடுக்கக்கூடிய மாதமாக இருந்தாலும் உறவு முறையில் நீங்கள் சும்மா இருந்தால் உறவு முறையில் ஏதாவது மறைமுகமாக உங்களுக்கு தொந்தரவு பண்ணுறது, தேவையில்லாத எதிரிகளினுடைய தாக்கம், எதிரிகளை பொறுமையாகவும் எல்லா விஷயத்தையும் மனதில் குழப்பிக் கொள்ளாமல் ஒரு மன மகிழ்ச்சியோட முறையாக அணுகும் பொழுது எதிரியை முக்கியத்துவம் கொடுத்தா அவன் வளர்ந்துருவான். நம்மளுடைய ராசிக்கே அதை மிதன ராசிக்காரர்கள் நன்மையை வச்சுக்கிட்டு எதிரின்னா அது நம்ம எப்படி நாசுக்காக போகணுமோ அப்படி பண்ணும் பொழுது ஆகஸ்ட் மாதம் தெய்வ அனுகூலத்தால் எல்லா விதமான ஏற்றத்தையும் நீங்கள் பெறக்கூடிய அற்புதமான மாதமாக இருக்கிறது. இந்த மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்கை ப்ளூ, பிஸ்தா க்ரீனு,
ஒயிட்டு இதெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறம். கூடுதல் சிறப்பாக ரோஸ் கலர் நீங்கள் இந்த மாதம் யூஸ் பண்ணும் பொழுது எதிரிகளுடைய தொல்லையிலிருந்து விலகக்கூடிய அமைப்பு உண்டு. இந்த உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3, 5, 6, 11 இதெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்களாக வரும். இந்த எண்களை பயன்படுத்தி நீங்கள் செயல்படும் பொழுது மிதராசிக்காரர்கள் ஆகஸ்ட் மாதம் வெற்றி மாதமாகவே அமையும். வணக்கம்.